வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம டெட் எக்ஸாம்காக கொஸ்டின் சீரிஸ் பார்த்துட்டு இருக்கோம். 6th மேக்ஸ்லேருந்து நம்ம ஆல்ரெடி 150 சம்ஸ் நம்ம முடிச்சாச்சு. இந்த வீடியோவில் 151லேருந்து 175 கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கலாம். ஒவ்வொரு வீடியோக்கும் 22 கொஸ்டின்ஸ் நம்ம பார்த்துருக்கோம். வாங்க 151. ரூபாய் 1600 ஏ மற்றும் பி என்ற இரு நபர்களுக்கு 3:5 என்ற விகிதத்தில் பிரித்து கொடுத்தால் பி இங்கு கிடைக்கும், பிக்கு கிடைக்கும் தொகை என்னன்னு கேட்டிருக்காங்க. இந்த மாதிரி தான் கேள்விகள் கேட்பாங்க. எப்படின்னு பார்த்துக்கோங்க. இப்போ 1600 வந்து ஏக்கும் பிக்கும் பிரித்து கொடுக்குறாங்க. எந்த மாதிரி எவ்வளோ பங்குலன்னா 3:5ங்கிற பங்குல வந்து பிரித்து கொடுக்குறாங்க. அப்போ பிக்கு எவ்வளோ கிடைக்கும்னு கேட்குறாங்க. அப்போ மொத்த பங்கு நம்ம கண்டுபிடிக்கணும். மொத்த பங்கு எவ்வளவு? 8 பங்கு. அப்போ 8 பங்கு வந்து 1800னா ஒரு பங்கு எவ்வளோ அப்படின்னு நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிக்கணும். 1600/8னா இது 200. அப்போ ஒரு பங்கு வந்து 1800ல எவ்வளோன்னா 200 தான் ஒரு பங்கு. அப்போ ஏக்கு வந்து எத்தனை பங்குனா 3 பங்கு. அப்போ 3 பங்கு எவ்வளவு? 3 × 200 600 ரூபாய். அதே பிக்கு தான் கேட்குறாங்க. அப்போ பிக்கு மொத்தம் எத்தனை பங்கு? 5 பங்கு. அப்போ 5 × 200 1000 ரூபாய் தான் பிக்கு பிரித்து கொடுக்குறாங்க. இப்படி தான் கண்டுபிடிக்கணும். இப்படி ஒரு அமௌண்ட்டை இத்தனை பங்கா பிரித்து கொடுக்கணும். மொத்தம் ரெண்டையும் கூட்டிக்கணும். கூட்டி அதை வகுத்தா அது ஒரு பங்கோட வேலை வரும். அப்போ அதை வச்சு நம்ம பிரித்து போடுறோம். அடுத்தது 152. விகித சம விதியை பயன்படுத்தி 3:2 மற்றும் 30:20 ஆகின விகித சமமா என்று ஆராய்க. அப்போ 3:2 30:20 இருக்கு. இப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறது, இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுறது சமமாக இருக்கணும். இப்போ 3 × 20 = 2 × 30 சமமாக இருக்கான்னு பார்த்தா 60 = 60. அப்போ இது சமம்தான். ஆன்சர் சமம். அடுத்தது 153. 3:5 இது வந்து விடுபட்ட இது வந்து சமமான்னு கேட்குறாங்க. 3:5 -20ன்னு கேட்குறாங்க. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறது, இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறதும் சமம். அப்போ 3:20 = 5:x. அப்போ 3:20 இந்த 5 இதில் டிவைடில் வந்தால் 5 = x. கேன்சல் பண்ணால் இது 4 டைம்ஸ். இப்போ 3 4s 12 தான் ஆன்சர். இங்கே வந்து 12 வரும். அடுத்தது 154. இந்த மாதிரி கேட்டாங்கனாவே 24:3:8. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணி எழுதணும். இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். x × 8 = 24 × 3. அப்போ இதை கேன்சல் பண்ண இது 1 டைம், இது 3 டைம். அப்போ 3 3s 9. எக்ஸோட வேல்யூ 9 தான் ஆன்சர். அடுத்தது 154 வந்து 9 தான் ஆன்சர். அடுத்தது 155. அதே மாதிரி கொடுத்துருக்காங்க பாக்ஸு. இது எக்ஸ்ன்னு எடுத்துக்கலாம். 24:3:8. அதே சம்மு இங்கே 155 பார்த்தீங்கன்னா இப்படி எழுதிக்கோங்க. 5/4 = இதோட வந்து 5/4ஓட ரெண்டு சமமான விகிதங்கள் வந்து எழுத சொல்லணும். சமான விகிதங்கள் நம்ம எழுதணும். சமான விகிதங்கள் எழுதலாம். எவ்வளவு? இந்த கொஸ்டின் இல்லை. இப்போ 5/4க்கு சமான விகிதங்கள் எழுதலாம். இப்போ 5/4னா × 2ஆல் பண்ணும்போது இங்கே 10/8. அடுத்தது 5/4க்கு 3ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 15/12. இதுதான் ஆன்சர். இங்கே வந்து சேமாக கொஸ்டின் இருக்கனால நான் அதை மாற்றி கொடுத்துருக்கேன். அடுத்தது 156. பாருங்க, இது 3 கொடுத்துருக்காங்க. இப்போ ஃபர்ஸ்ட் எது கொடுத்துருக்காங்க ஃபர்ஸ்ட் இது ரெண்டையும் கம்பேர் பண்ணிக்கலாம். இப்போ 5:x 10:8 இப்படி கேட்டாங்கனாவே இப்போ 5 × 8 = x × 10. இப்போ 5 இதை கேன்சல் பண்ணால் இது வந்து 2 டைம்ஸு, இது 1 டைம், இது 1 டைமு, இது 4 டைம்ஸ். அப்போ எக்ஸோட வேல்யூ 4. அப்போ இங்கே என்ன வரும்? 4 தான் ஆன்சர். இப்போ அடுத்தது இது ரெண்டையும் கண்டுபிடிக்கலாம். ரெண்டையும் கண்டுபிடிக்கும் போது அடுத்தது பாருங்க, இது ரெண்டையும் கம்பேர் பண்ணும்போது 10:8 15:x. அப்போ 10 × x = 8 × 15. இதை கேன்சல் பண்ணால் இது 2 டைம்ஸ், இது 3 டைம்ஸ், இது வந்து 4 டைம்ஸ். அப்போ x = 4 × 3 = 12 தான் ஆன்சர். இங்கே 12 வரும்.
அடுத்தது 157 பார்க்கலாம். இதுவும் அதே மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. எது கொடுத்துருக்காங்களோ அதையும் இதையும் கம்பேர் பண்ணிக்கலாம். அப்போ 12 டேஷ் பார்த்தீங்கன்னா 8:16. அப்போ இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணும் போது இங்கே ஈக்குவல்ட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 12 பை பாக்ஸ் ஈக்குவல் டு 8/16. ஃபர்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா இதை விட சின்னதாக இருக்குது. இது எப்படி எழுதுறோம் அப்படின்னா, இப்போ கொடுத்துருக்கிறதுக்கு எளிய வடிவம் கண்டுபிடிக்கலாம். இதை கேன்சல் பண்ணால் இது 1, இது 2 டைம்ஸ். அப்போ இங்கேருந்து மல்டிபிள் பண்ணால் எத்தனை 12ஆல் மல்டிப்ளை பண்ணியிருக்காங்க, அப்போ 12. அப்போ இங்கே 12ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன வரும்னா 24 வரும். இப்படி போட்டுட்டு அடுத்தது இங்கே 24 வருமா, இப்போ இது ரெண்டையும் வச்சு கூட கம்பேர் பண்ணலாம். இப்போ 12/24 ஈக்குவல் டு பாக்ஸ் டிவைடட் பை 4. அப்போ கண்டிப்பாக இது டிவைட் பண்ணி தான் ஆன்சர் வரும். அப்போ டிவைடட் பை 6ஆல் பண்ணும்போது 4 வருது. அப்போ இங்கேயும் டிவைடட் பை 6. அப்போ 6ஆல் பண்ணால் 2 டைம்ஸ் வரும். அப்போ இதுதான் ஆன்சர். 2/4 தான் ஆன்சர். அடுத்தது பார்க்கலாம். 158 சரியா தவறான்னு கேட்டிருக்காங்க. இப்போ 2/7. இதை கண்டிப்பாக இது சின்ன நம்பர், இது பெரிய நம்பர். இங்கே பார்த்தீங்கன்னா சரியா தவறான்னு கொடுத்துருக்காங்க. அப்போ இது எப்படி போடுவோம், இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இது ரெண்டும் மல்டிப்ளை பண்ணால் ஈக்குவலாக இருக்கும். அப்போ 2 4s are 8 ஈக்குவல் டு இது பார்த்தீங்கன்னா 24 2 4s are 8 28 2 14 15 16. இப்போ இது ரெண்டும் சரி கிடையாது, தவறு. அடுத்தது 159 7 நபர்களுக்கும் 49 நபர்களுக்கும் உள்ள விகிதமும் 11 கிலோகிராம் எடைக்கும் 88 கிலோகிராம் எடைக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. இப்போ 7:49 11:88. அப்போ இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணும். 7:88க்கும் 49:11க்கும் சமமானு கேட்குறாங்க. இதை மல்டிப்ளை பண்ணி எழுதலாம். இது பார்த்தீங்கன்னா 616 வருது, இங்கே 539 வருது. அப்போ இது சமம் கிடையாது, இது தவறு. அடுத்தது 160 பார்க்கலாம். 10 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் 3 நூல்களுக்கும் 15 நூல்களுக்கும் உள்ள விகிதமும் விகித சமத்தை எழுதுக. 160 பாருங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னா 10 நூலுக்கும் 15 நூலுக்கும் உள்ள விகிதமும் 3 நூலுக்கும் 15 உள்ள விகிதமும் சமமானு பார்க்க சொல்றாங்க. இப்போ 10 × 15 ஈக்குவல் டு 15 × 3. அப்போ இதுவும் கேன்சல் பண்ணாவே 150 வரும். இங்கே 45 வரும். அப்போ இது சமம் கிடையாது. அப்போ இதுவும் தவறு. அடுத்தது 161 3 9 4 12 ஆகிய எண்களை பயன்படுத்தி விகித சமமாக உள்ள 2 விகிதங்களை எழுதுகன்னு கொடுத்துருக்காங்க. பாருங்க, இங்கே 3:9 4:1 வரும் 12. இப்போ 3 4s are பார்த்தீங்கன்னா 3 12s are 36. அதே 9 4s are 36. அப்போ இது சேமா இருக்கா? அப்போ இதை வச்சு இன்னொன்று எழுதலாம். அப்போ 3:9 இதை 4:12 எழுதலாம். இன்னொன்று எப்படி எழுதலாம், 9:3 அதே மாதிரி 12:4 இந்த மாதிரி எழுதலாம். 2 வகையாக எழுதலாம். அடுத்தது 162. இப்போ 4/5 கொடுத்துருக்காங்க. 3 சமமான விகிதங்களான்னு கேட்டிருக்காங்க. இது 8 என்ன வரும் அப்படின்னா, இது 2ஆல் பெருக்கியிருக்காங்க. அப்போ இது 2ஆல் பெருக்கினா 10 வரும். அடுத்தது 4/5 இருக்கு. இன்னொன்று இங்கே பாக்ஸ் கொடுத்துருக்காங்க, இங்கே 50 கொடுத்துருக்காங்க. கண்டிப்பாக இன்ட்டு 10ஆல் பெருக்கினா 50 வரும். அப்போ இங்கேயும் 10ஆல் பெருக்கினா நமக்கு என்ன வரும், 40 வரும். அடுத்தது 4/5 ஈக்குவல் டு 12 என்ன வரும்னு கேட்டிருக்காங்க. இப்போ இன்ட்டு 3ஆல் பெருக்கும் போது 12 வர்றதுனால இங்கேயும் 3ஆல் பெருக்கும் போது 15 வருது. இதுதான் ஆன்சர். அடுத்தது 163 12 24 18 36 ஆகிய எண்களை பயன்படுத்தி விகித சமமாக இரு விகிதங்களுக்காக எழுத முடியுமா, இரு விகிதங்களாக எழுத முடியுமான்னு கேட்டிருக்காங்க. எழுத முடியும். ஃபர்ஸ்ட் 12:24 18:36. அப்போ 12 × 36. அப்போ என்ன வரும், 12 × 36 ஈக்குவல் டு 24 × 18. இதை மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வருது அப்படின்னா 432 வருது. 432. அப்போ இது சமமாக தான் இருக்குது. ஆனால் 2 தாட்டியாக
நம்ம எழுதணும். 24:18:36 இருக்கு. அடுத்தது 24:12 36:18 2 வகையா எழுதலாம். அடுத்தது 164. கீழ்காணும் விகிதங்கள் விகித சமமா என காண்க. விகித சமம் எனில் அதன் கோடி மதிப்புகளையும் அதன் நடு மதிப்புகளையும் கண்டறிந்து எழுதுக. 78 லிட்டருக்கும் 130 லிட்டருக்கும் உள்ள விகிதம் மற்றும் 12 குப்பிகளுக்கும் 20 குப்பிகளுக்கும் உள்ள விகிதம் கேட்டிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா இது விகித சமமான்னு கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் இதை நம்ம எழுதுறோம். 78:130 12:20. இப்போ பிரிச்சு எழுதிக்கலாம். 78:20 ஈக்குவல் டு 130 இன்ட்டு 12. இது ரெண்டையும் பெருக்கும் போது 1560 கிடைக்கிது. அப்போ கண்டிப்பாக இது எழுத முடியும். இது கரெக்டு தான். அடுத்தது இப்படி தான் எழுதணும். இதோட சமான விகிதங்கள் எழுதணும். அடுத்தது 400 கிராமுக்கும் 500 கிராமுக்கும் உள்ள விகிதம் மற்றும் 25:625 உள்ள விகிதம் எழுதணும். இப்போ 400:50 25:625. இப்போ மாற்றி எழுதும் போது 400 × 625 ஈக்குவல் டு 50 × 25. இது ரெண்டையும் பண்ணும் போது 2500 ஈக்குவல் டு 1200. இப்போ 125 இதில் ஒரு 0 வரும். அப்போ இது எழுத முடியாது. அப்போ இது ராங். அடுத்தது 165. அமெரிக்காவின் பிரபலமான தங்க நுழைவாயில் பாலம் 6480 அடி நீளமும் 756 அடி உயரமும் கொண்ட கோபுரங்களை கொண்டது. ஒரு கண்காட்சி பயன்படுத்துகிற அந்த மாதிரி பாலம் 60 அடி மற்றும் 7 உயரம். இது உண்மை பாலத்திற்கு விகித சமமா உள்ளதான்னு கேட்குறாங்க. இப்போ 6480 உண்மையான இது இருக்கும். 756 இது 60:7 இருக்கு. இதை 6480 × 7 ஈக்குவல் டு 756 × 60. இது ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 45,360. ரெண்டுக்குமே இதே ஆன்சர் தான் கிடைக்குது. அப்போ கண்டிப்பாக சமமாக இருக்குது. விகித சமமாக இருக்குது. அடுத்தது 166. பின்வரும் விகிதங்களில் எது விகித சமம் ஆகும்? அப்போ கண்டுபிடிக்கலாம். 3:5 6:11. அப்போ இது ரெண்டையும் பெருக்குனா 33 ஈக்குவல் டு 5 × 6 30. அப்போ இது கிடையாது. அடுத்தது இதை பார்க்கலாம். 2:3 9:6. அப்போ மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். 6 2s are 12 ஈக்குவல் டு 9 3s are 27. இதுவும் கிடையாது. அடுத்தது மூணாவது 2:5 10:25. அப்போ 2 5s are 50. 2 × 25 50 ஈக்குவல் டு 5 10s are 50. அப்போ இது ரெண்டும் சமம். அப்போ இது சரி. அடுத்தது மூணாவது லாஸ்ட்டு 3:1 1:3. அப்போ 9:1 வருது. அப்போ இதுவும் கிடையாது. அடுத்தது 167 2, 5, x:20 வரிசையை பயன்படுத்தி அமையும் விகிதங்கள் விகித சமமா இருப்பின். அப்படி எக்ஸ் என்னன்னு கேட்குறாங்க. இது விகித சமமா இருந்தா எக்ஸோட வேல்யூ என்னன்னு கேட்குறாங்க. 2:5 x:20. அப்போ 2 5s are 20 ஈக்குவல் டு 5 × x. அப்போ 5 1 times, இது 4 times. அப்போ எக்ஸோட வேல்யூ 8 தான் ஆன்சர். 7:5 ஆனது x:25க்கு விகித சமம் எனில் எக்ஸின் மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. இப்போ 7:5 x:25னா இதை ரெண்டையும் மல்டிப்ளை பண்ண 7 × 25 ஈக்குவல் டு 5 × x. அப்போ கேன்சல் பண்ணால் இது 1 time, இது 5 time. அப்போ x ஈக்குவல் டு 35 தான் ஆன்சர். அடுத்தது 168 முடிச்சாச்சு. அடுத்தது 169. பாருங்க. பாரி 5 இறகு பந்துகளை ஒரு விளையாட்டு பொருள் விற்கும் கடையில் வாங்க விரும்புகிறான். ஒரு பெட்டியில 12 பந்துகள் இருக்கு. பங்குகளின் விலை 180 எனில் பாரி 5 பங்குகளை வாங்க எவ்வளவு தொகை செலுத்த வேண்டும்? அப்ப ஒரு பெட்டியில 12 பந்து இருக்கு. அப்ப 12 பந்தோட விலை 180 ரூபாய். அப்ப ஒரு பந்து எவ்வளவுன்னா 180/12. இப்போ கேன்சல் பண்ணா இது 6 டேபிள்ல கேன்சல் பண்ணா இது 2 டைம், இது 30 டைம்ஸ். இதை கேன்சல் பண்ணா 15. அப்போ ஒரு பந்தோட விலை 15.
இப்ப 5 பந்து வாங்குறாங்க. அப்ப 5 பந்துனா 15 × 5னா எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 5 5 25 5 75 ரூபாய். இதுதான் ஆன்சர். இப்படிதான் கண்டுபிடிக்கணும். அடுத்தது 170வது சம். ஒரு சூடேற்றி 40 நிமிடங்களில் 3 அலகுகள் மின்சாரத்தை பயன்படுத்துகிறது. 2 மணி நேரத்தில் எத்தனை அலகுகள் மின்சாரத்தை அது பயன்படுத்தும்? அப்ப 40 நிமிடத்துல 3 அலகுகள் வந்து பயன்படுத்துறாங்க. அப்ப ஒரு நிமிடத்துல எவ்வளவுனா 3/40 அலகுகள் பயன்படுத்துறாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது 2 மணி நேரத்துல எத்தனை அலகுகள்? அப்ப 2 மணி நேரம்னா அது நிமிடத்துலனா 120 நிமிடம். ஒரு மணி நேரத்துக்கு நிமிடம் வந்து 60 நிமிடம். 2 மணிக்கு 120 நிமிடம். அப்ப நம்ம ஒரு நிமிடத்துக்கு கண்டுபிடிச்சது 3/40. அதே 120 நிமிடத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கிறோம். அப்ப 3/40 × 120. 0 0 கேன்சல். இது 1 டைம், இது 3 டைம். அப்போ 9 அலகுகள் தான் ஆன்சர். அடுத்தது 171. 3 எழுதுகோலின் விலை 18. 5 எழுதுகோலின் விலை. 3 எழுதுகோலின் விலை 18னா ஒரு எழுதுகோல் எவ்வளவு? 18/3. எப்பயுமே கம்மியா கண்டுபிடிக்கணும்னா வகுத்தல் பை இதெல்லாம் நமக்கு தெரியும் இல்லைங்களா? அப்ப இது 1 டைம், இது 6 தாட்டி. அப்ப ஒரு எழுதுகோல் விலை 6. அப்ப என்ன கேக்குறாங்க? 5 எழுதுகோல் விலை எவ்வளவுன்னா 6 × 5 30 தான் ஆன்சர். அப்ப 30 ரூபாய். அடுத்தது 172. 15 நாளில் கார்குழலில் 1800 வருமானமாக பெறுகிறார். 3000 எத்தனை நாளில் வருமானமாக பெறுவார்? அப்படின்னா 15 நாள்ல எவ்வளவு வருமானம்? 1800 ரூபாய் வருமானமா பெறாங்க. அப்போ ஒரு நாளுக்கு எவ்வளவு அப்படின்னா 1800 / 15. அப்ப 3 டேபிள கேன்சல் பண்ணா இது 5 டைம்ஸ், இது 600. அடுத்தது 5 டேபிள்னா 1 டைம், இது 120. அப்போ ஒரு நாளைக்கு 120ன்னா 3000 ஒரு நாளுக்கு 120 ரூபாய். அப்ப 3000 வந்து வாங்குறாங்க. அப்ப 3000னா அப்ப 3000 ரூபாய் வந்து எத்தனை நாளுக்குங்கும்போது 3000/120 நம்ம வகுக்கிறோம். அப்ப இது 1 டைமு, 3 டேபிள்ல வந்து இது 4 டைமு, இது 100 டைம்ஸ். 4ஆல வகுக்கும் போது இங்க 25 டைம்ஸ். அப்ப 25 நாள்ல இவங்க பெறுறாங்க. அடுத்தது 173 பார்த்தீங்கன்னா 40 நூல்கள் வந்து 40 நூல்கள் 8 கிலோகிராம். அப்போ ஒரு நூல் எவ்வளோன்னா 8/40 எழுதுவோம். அப்ப 8/4. இங்க 15 நூல்களின் எடை 3 கிலோகிராம். சரியான்னு கேக்குறாங்க. அப்ப அடுத்தது 15 நூலோட விலை வந்து நம்ம கண்டுபிடிச்சு சரியான்னு பார்க்கலாம். இப்ப 8/40 × 15. இப்போ 5 டேபிள கேன்சல் பண்ணா இது 3 டைமு, இது வந்து 8 டைமு. 8 8 கேன்சல். அப்போ 3. அப்ப இது சரி. 174. சீரான வேகத்தில் ஒரு மகிழுந்து 3 மணி நேரத்தில் 90 கிலோமீட்டர் வந்து பயணிக்கிறது. 3 மணி நேரத்துல 90 கிலோமீட்டர் பயணிக்கிறாங்க. அப்போ ஒரு மணி நேரத்துல எவ்வளவு நேரம் பயணிப்பாங்க அப்படின்னு பார்த்தா 30 கிலோமீட்டர் வந்து பயணிப்பாங்க. அப்ப 5 மணி நேரத்துல எவ்வளோனா 30 × 5 0 15 1 5 650 கிலோமீட்டர் பயணிக்கணும். அப்ப இது கிடையாது. அப்ப இது ராங். அடுத்தது 175. லாஸ்ட் சம். ஒரு நபர் 2 மணி நேரத்தில் 2 மணியில 20 பக்கங்களை வந்து படிக்கிறாங்க. அப்போ ஒரு மணி நேரத்துல 10 பக்கங்கள் படிப்பாங்க. அப்ப 8 மணி நேரத்துல 1 மணி நேரத்துல 10 பக்கங்கள்னா இங்க கேள்வி வந்து 8 மணி நேரத்துல எத்தனை பக்கங்கள் படிப்பாங்கன்னு கேக்குறாங்க. அப்ப 8 மணி நேரத்துல 10 × 8 80 பக்கங்கள் படிப்பாங்க. ஆன்சர் 80 பக்கம். இதோட பாத்தீங்கன்னா 175 சம் பார்த்தாச்சு. இதை தொடர்ந்து நீங்க பாருங்க. புக் இல்லாதவங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். நோட்டு போட்டு எழுதிக்கோங்க. நன்றி.